என்னடா பர்த்டே பாய், என்ன பண்ற? எங்கடா நான் குளிச்சுட்டு வந்துட்டு யாரும் குழம்பு என் பொண்டாட்டி காணும். எல்லாம் வெளியே ரெடி ஆகுறாங்க. அதனால தான் நம்ம உள்ள ரெடி ஆகுறோம். அதனால கேர்ள்ஸ் வெளியே ரெடி ஆகுறதுனால இப்போதைக்கு போக முடியாது. ஏன்டா வெளியே போனா அவங்க ரெடி ஆக்கலாம்ல. இல்ல என்னடா இங்கனா போய் ரெடி ஆகட்டுமேடா. நான் குளிச்சுட்டு ஃபர்ஸ்ட் என் பொண்டாட்டி எல்லாம் பார்க்கணும். டேய் கொஞ்ச நாள் விடா வருவா. ரொம்ப டுமச்சா பண்றடா, ரொம்ப ரொம்ப டுமச்சா பண்ற. அப்படி கோடி கொடுக்க போற. ரெடி ஆயிட்டு உள்ள தாண்டா வருவாங்க. அடங்கல கொஞ்ச நேரம். பிச்சிடும் பிச்சு பர்த்டே கூட பார்க்க மாட்டேன். சரி சரி. பர்த்டேக்கு என்ன ட்ரீட்டு? அதெல்லாம் தர முடியாதுடா. அடப்பாவி, 8 வருஷம் தான் துக்கம் துக்கம்னு ஏமாத்தினேன். இப்ப என்னடா பிரச்சனை? வேணும்னா என்னைய பண்ணிட்டு விடுங்க. போய் அவளுக்கு ட்ரீட் வைக்கிறேன். இதுக்கு தரேன்னு சொல்லிடாத. பொண்டாட்டிக்கு மொட்டை வை, அப்படிதானே? 8 வருஷம் நீங்க என் கூட தானே இருந்தீங்க. என் பொண்டாட்டி தானே என் கூட எல்லாம் என் பொண்டாட்டி தானே வைக்கணும். உன்னை திருத்தவே முடியாதுடா, திருத்தவே முடியாது. இந்த பேர பையனுக்கு கூட ஃபோன் பண்ணுவாங்க. ஆமா இல்ல பிறந்த நாள் உள்ளார வச்சு போடாம இருக்குமே. கண்ணு போன் நான் சொல்லிட்டு பேசிடுவோம். கண்ணு கண்ணு கொஞ்சம் போன் எடுத்துட்டு வா. இதோ எடுத்துட்டு வரேங்க. இந்தாங்க ஃபோன். இரு வேற போன் பேசிட்டு அப்புறம் உள்ள போ. சரிங்க. என்னடா போன் எடுத்துட்டு போல? ஆமாடா இது யாரும் பார்க்க. தாத்தா தான் கூப்பிடுறாரு. சரி சரி, பேசு பேசு. ஹலோ சொல்லுங்க தாத்தா. இருக்க பரண்டி நல்லா இருக்கியா? உடம்புல எப்படி இருக்கு? சாப்பிட்டியா? என்ன பண்ற? அதெல்லாம் நல்லா இருக்கும் தாத்தா. சாப்பிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். இப்போ ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு போனோம் தாத்தா. அதான் ரெடி ஆகிட்டு இருக்கோம். பரவாயில்ல பேரா, கோயிலுக்குலாம் போற போல. எப்படி எப்படி அதிசயம்? போகலன்னா உங்கள் பேத்தி என்ன அப்படியே விட்டுருவா. இப்படி விடுவா பாருங்க, அடிச்சு இழுத்துட்டு போக மாட்டா. அதுக்கு தான் நாங்களே ரெடி ஆகிட்டு இருக்கோம். ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு கிளம்ப போகிறோம். ஆமாண்டா, உங்களுக்கு அப்படி ஒரு ஆள் தான் தேவைப்படுது. வேற என்ன பண்ணிட்டோம்? எந்த கோயிலுக்கு போறீங்க? சரி சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்டா பேராண்டி. எப்பவுமே சந்தோஷமா இரு. பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு தான் போகிறோம். திருப்பூர் முருகன் கோயில் இருக்குல்ல, அங்கே தான் போகிறோம். ஆமாண்டா, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நிம்மதியாக சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா தானே இருக்க? தேங்க்ஸ் தாத்தா. தேங்க்ஸ் ஐயா. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதெல்லாம் உங்க பேரனுக்கு ஒரு ஓட்டையும் இல்ல. அவர் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காரு. அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. கொண்டாடுறவன் ஆமா, உனக்கு அவனை கண்ணு வைக்கிறதே வேலை. என்ன அதானே, என்ன திட்டினா அந்த கண்ணுக்கு தூக்கமே வராது. பின்ன உனக்கு கொஞ்சம் அவங்களா? நான்லாம் உன் பேரன் இல்ல, அவன் தான் உன் பேரன். அவனை மட்டும் தான் கொஞ்சம் அப்படிதானே? தெரியும் தெரியும். உனக்கு எப்பவுமே என் மேல ஒரு ஓரம் வஞ்சனை தானே. 2 பேரும் என் பேரன் தான்டா. 2 பேரும் கொஞ்சம் வேண்டாம். ஏன்டா? இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பேரா. எப்பவும் சந்தோஷமா இருந்தா இதே மாதிரி. பிறந்தநாள் வாழ்த்துக்கள்டா பேரா. கோயில போயிட்டு பத்திரமா வேண்டிக்கிட்டு கடவுள்கிட்ட வேண்டிட்டு வா. புரியுதா? நல்லது நடக்கணும், கம்பெனி நல்லா தொடங்கணும், கல்யாணம் ஆகணும், எல்லாம் வேண்டிக்கடா பேரா. அடுத்த வருஷம் என் பொண்டாட்டியோட வரேன் வேண்டிக்கா. தேங்க்ஸ் தாத்தா. தேங்க்ஸ் ஐயா. கண்டிப்பா கண்டிப்பா அப்படியே வேண்டிட்டு வரேன். நீங்க சொன்ன எல்லாத்தையுமே சேர்த்து வேண்டிட்டு வரேன். என்னடா மச்சான், கல்யாணம்னா இவ்வளவு வைக்கப்படுற? ஆடுங்குடா ஆடுங்கு. இங்க உங்க பேரனும் இருக்க. உங்க பேரனு கல்யாணம் எல்லாம் வேண்ட மாட்டீங்களே, வேண்டிக்க சொல்ல மாட்டீங்களே? இதெல்லாம் ரொம்ப ஓவர். டேய், அதான் நீ பொண்ணை பார்த்து பொண்ணையும் கூட்டு வந்து வச்சிருக்க. அப்புறம் என்னடா? என் பேரன் தான் பொண்ணை பார்க்கணும் கூட்டு வரணும், அதனால நான் அவன்கிட்ட சொன்னேன். நீ தான் கூட்டு வந்து வீட்லயே வச்சிருக்கிய. அப்புறம் உனக்கு என்னடா ஓவரால் உனக்கு? ஓ, அப்ப இந்த கதை உங்க வரைக்கும் வந்துடுச்சு அப்படிதானே? அப்ப உங்க எல்லாருக்கும் தெரியும் அப்படிதானே? ஆமாண்டா ஆமா, அதெல்லாம் வந்துடுச்சு. நீ தான் மறைச்ச. ஆனா விஷயம் எங்களுக்கு வந்துடுச்சு. ஊருக்கு வந்தப்ப கூட இப்படி ஒருத்தி இருக்கான்னு சொல்லல. நடத்துடா நடத்து. பாத்துக்கிறோம் பாத்துக்கிறோம். அடாயா, உங்ககிட்ட சொல்லாம இருப்பனா? சரி, எங்க ஆயா தாத்தாக்கு ஒரு சர்ப்ரைஸா கூப்பிட்டு வரலாம்னு நினைச்சேன். கடைசியா சர்ப்ரைஸ் இப்படி உடஞ்சு போச்சு. அச்சோ. போதும் போதும், ஓடிடுங்க. பிச்சிடும் பிச்சு. ஒழுங்கா சாமி கும்பிட்டு பத்திரமா வாங்க. நாங்க வைக்கிறோம். சரி ஆயா, பாய். வச்சிருங்க தாத்தா. வச்சிராயா. என்னடா எரிஞ்ச பல்பு இன்னும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு? கம்முடா. எரிஞ்ச பல்பு இன்னும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. கம்முடா. ஒருத்தர் என்னடா என் பொண்டாட்டி இன்னும் உள்ள வரல. ஐயா, இவன் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு கொண்டாட்டி வரலையே, கொண்டாட்டி வரலையே. இவன் என்ன பண்ண தீராதுன்னு தெரியல. என் தங்கச்சி உன் டார்ச்சர் இல்லாம கொஞ்ச நேரம் தான் நிம்மதியா இருக்கட்டும் விட. என்னடா மச்சான் என்ன போய் டார்ச்சர்ன்ட்ட? என்ன இல்லையா? வேண்டாம். அப்புறம் தான் சொல்லிட்டேன். இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிடும்ல. அதெல்லாம் முடிஞ்சிடும்பா. இப்போ மும்பை இது சீக்கிரமா திறந்துடலாம். ஆ அதெல்லாம் திறந்துடலாம். அப்ப சரி. சரி, இந்த பையனுக்கு ஒரு போன போடுறேன். ஆமா இல்ல, இன்னைக்கு அவனுக்கு பிறந்த நாள் இல்ல. ஆமா, இந்த வருஷம் பிறந்த நாளுக்கும் இங்க இல்ல. அட்லீஸ்ட் சந்தோஷமா இருக்கட்டும் எங்கேயும். என்னவோ சரிதான். வீட்டுல இருந்து நயன்றதுக்கு அதுங்க எங்கன்னா சந்தோஷமா இருந்துட்டு வரட்டும். ஆமா ஆமா. அப்பா பண்றாரு. விஷயத்தா தான் இருக்கும், பேசி. ஹலோ சொல்லுங்கப்பா.
எப்படிப்பா இருக்க? ட்ரிப் எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சந்தோஷமா இருக்கீங்களா? திவ்யாவும் சந்தோஷமா இருக்காளா? அதெல்லாம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்பா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். இப்போ கோயில் கிளம்பிட்டு இருக்கோம். அவங்க பக்கத்து ரூம்ல கிளம்பிட்டு இருக்காங்க. நாங்க இந்த ரூம்ல ரெடியாயிட்டு இருக்கோம்ப்பா. கோயிலுக்கு போயிட்டு வர போறோம். அவ்வளவுதான்ப்பா. அப்பான்னா சரி. சந்தோஷமா இருப்பா. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்ப்பா. தேங்க்யூ ஸோ மச். இதோ இரு. அரசு அப்பாவும் உங்க மாமாவும் பேசணுமா கொடுக்க. ஆ, சரி மச்சான். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மாப்பிள்ள. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்டா. சந்தோஷமா இருக்கீங்களா? என் பொண்ணு என்ன பண்றா? மாப்பிள்ளைக்கு விஷ் பண்றது பொண்ணு வேறயா? அதனால நீ தானே புலம்பிட்டு இருந்த பொண்ணு என்ன பண்றான்ட்டு. அப்புறம் சொல்லிட்டு அப்புறம் கேட்டுருக்கலாமே தான். உன் பையன் நம்மள என்ன தப்பாவா நினைக்க போறோம். அதனாலதான். தேங்க்ஸ் அங்கிள். தேங்க்ஸ் மாமா. அவ நல்லா தான் இருக்கா. பக்கத்து ரூம் ரெடி ஆயிட்டு இருக்கா. இப்போ நானும் ரெடி ஆயிட்டு இருக்கேன் இந்த ரூம்ல. ரெடி ஆயிட்டு கோயிலுக்கு கிளம்ப போறோம் மாமா. வேற ஒண்ணும் இல்ல. கோயிலுக்கு தான் இப்போ போறோம். சரிப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சந்தோஷமா இருங்க. நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஆமாண்டா. எல்லாரும் பார்த்து பத்திரமா சந்தோஷமா இருந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஏய், கூட்டு போறது பெருசு இல்ல. பத்திரமா பார்த்துக்கோ. எங்க போனா பசங்க பத்திரம். புரியுதா? ஆ, சரிப்பா. சரி அங்கிள். சரி மாமா. ஆ, வச்சிடுறேன். நான் பத்திரமா தான் பார்த்துக்கிறேன். பயப்படாதீங்க. என்னடா இன்னும் என் பொண்டாட்டி வரமாட்டோம். பொண்டாட்டி வச்சு எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. அது எங்க டெக்கரேஷனுக்கு போயிருக்கு. ஏன்னா ஓட்ட முடியாது. உங்க காசை கதவு தட்டிடுவான் உங்களுக்கு. அது கவுன் பிடிச்சி என்ன பண்ணுவான்னு தெரியல. அது எங்க இருக்கு, என்ன பண்ணுன்னு புரிய மாட்டேங்குது. என்னடா கையில் ஃபோன் பண்றா? குட் என்னன்னு ஹலோ, சொல்லு. கையில என்ன ரெடி ஆயிட்டீங்களா? ஸ்பீக்கர்ல இருக்கா இல்ல இல்ல இல்ல, சொல்லு. அங்க போயிருக்கா? இன்னும் 5 minutes வேலை முடிஞ்சிடும். ஸ்ட்ரைட்டா பார்க்கிங்க்கு வரேன்ட்டா. நாங்களும் இங்க இருந்து பார்க்கிங் போறோம். 5 minutes கழிச்சு நீ தான் சாக்கு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு வா. சரியா? ஓ, ஜூஸ் குடிக்க போறீங்களா? சரி, குடிச்சிட்டு வந்து பார்க்கிங்ல வாங்க. நாங்கள் 5 minutes கழிச்சு கிளம்புறோம். ஆ, ஓகே. அதே மெயின்டைன் பண்ணிக்கிறோம். சரி, பாய். என்னடா? அவங்கலாம் ஜூஸ் குடிக்க கிளம்புறாங்களாம். நம்ம தான் காலையில குடிச்சிட்டோம்ல இளநீர். அதனால அவங்க இப்போ குடிச்சிட்டு பார்க்கிங் வராங்க. நம்மள வர சொன்னாங்க. நிமிஷம் கழிச்சு பார்க்கிங்க்கு. நம்மள ஜூஸ் குடிக்கிறதுக்கு போலாம்ல? ஏன்டா பொம்பளை பிள்ளை கொஞ்சம் தனியாக தான் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அது ரெசார்ட்குள்ள தானே இருக்காங்க. ஏய், நான் எழுந்ததுக்கு அப்புறம் என் பொண்டாட்டியை பார்க்கலடா. ஏன்டா என்ன விருப்பத்துற? இங்கே இதுக்கப்புறம் பாட்டி கூட தான் இருக்க போறோம். அப்புறம் என்னப்பா, கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாம். ஒன்றும் தப்பு இல்லை. சரி சரி. என் மூடு தஜிக்கிற கிட்டவா பரவாயில்ல, இப்படியே இருக்கு. விருப்பத்து போட்டு இருந்து விருப்பத்தாத. இது கோவில், பப்ளிக் பிளேஸ். இது ஒன்றும் உங்க நாடு இல்லை. புரிஞ்சுதா? சரி இருக்கு. இப்போ தள்ளியா? பரவாயில்ல. என்ன இவ்வளோ ஸ்லோவா நடந்து வரீங்க? வந்து அர்ச்சனை பண்ணிட்டு வந்து அப்புறம் சுத்தி பார்க்கலாம்ல. இவங்கள சரி, கொஞ்சம் கிட்ட வரல. அதெல்லாம் வீட்டுல வந்துக்கிறேன். சரி, அடுத்து கொடுத்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கா? நீ சொல்லு, நல்லா இருக்கா? நான் எனக்கு பிடிச்சிதானே எடுத்தேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பர்ஃபெக்டா இருக்கு. தேங்க்யூ. சரி, ட்ரெஸ் கிஃப்ட் பண்ணிருக்கீங்க. அதுக்கு ஒரு கிஃப்ட். வச்சுருவேன். அடி. கோயிலுக்கு வந்தா கொஞ்சமாவது பக்தியா இருங்க. புரியுதா? சரிம்மா, பக்தியாவே இருக்கேன். சரி, ஏன் கார்ல அவ்வளவு பேரோட உட்காந்துட்டு உனக்கு திமுரு தானே? என்ன பார்க்க கூட இல்லை. நான் ட்ரெஸ் போட்டு கேட்ட காரணம் பார்த்தா வரவே இல்லை. ஏன் இப்படி பண்ண? நான் என்ன பண்ணட்டும்? என்ன தூக்கி பின் சீட்ல அவளுங்க தான் போட்டாளுங்க. அப்படிதான் உட்காரணும் அப்படி சொல்லிட்டு அவங்க மிடில் உட்காந்துட்டாங்க. நீங்க மிடிலே வரக்கூடாதுன்னு தான் அவங்க லாக்கெட் போட்டது. அப்புறம் நான் என்ன பண்ணட்டும்? இதெல்லாம் ரொம்ப ஓடி. என் போட்டுக்கு நான் கூடவே நானும் இவ்வளவு தள்ளி இருக்கேன். சாமி கும்பிட்டுட்டு ரூமுக்கு போயிட்டதுக்கு அப்புறம் உங்க கூடவே இருக்கேன். வேற எங்கேயும் போக மாட்டேன். போதுமா? நிஜமா? நிஜமா நிஜமா. போதுமா? அப்போ ஓகே. நல்லா இருக்குல்ல? இந்த கோயில ஒரு மாதிரி கியூட்டா சூப்பரா இருக்குல்ல? ஃபிஷ் எங்க இருக்கு பாரு. ஆ, கோயில்ல வந்து இந்த குளத்துல பொறி போடுறது எப்பவுமே ஒரு ஜாலி தான். நம்ம கூட வரல, போயிட்டா. அவளா போல, அவங்க இழுத்துட்டு போயிட்டானுங்க. வேற ஒண்ணும் இல்லை. அதனால அவங்க போய் போட்டு அவங்க போயிட்டாங்க. அதனால நாம வந்தோம். ஆனாலும் 2 பேரும் அவளை விடவே மாட்டுறாங்க. எனக்கு என்னவோ நம்ம கூட கம்மியா இருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங். அவளுக்கு காலையில அந்த ஒரு அவர் கிடைச்சதே பெரிய விஷயம். அது எப்படியோ அதிசயமா இருந்துச்சு, அவ ஆசைப்பட்ட மாதிரி. அதென்னவோ சரிதான்.
எப்படியோ அவர் ரெடி ஆக லேட் ஆனதுனால அதுக்கப்புறம் ஒரு போனா வந்ததுனால தப்பிச்சோம். அப்படியே உடனே கேட்டுட்டே தான் இருந்திருக்கான். இவர் திட்டி திட்டி அடுத்த டைவர்ஷனா ஆகவே கொஞ்சம் எஸ்கேப் ஆயிருக்காங்க. இதுக்கப்புறம் விட மாட்டான். அதனாலதான் அப்படி இழுத்து பிடிச்சி இருக்காரு. ஆமா, காலையில இருந்து காணோன்றதுனால இதுக்கப்புறம் விட மாட்டாருன்னு எனக்கே புரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நாம தான் அலையணும், நாம தான் போய் பார்த்துட்டு மேடம்க்கு சொல்லணும். அப்படி சொன்னாதான் சில விஷயங்கள் நடக்கும், இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. சரி சரி, அப்ப அதை நாமளே பார்த்துக்கலாம். சரி வாங்க போலாம், வேலை இருக்குல்ல. வாங்க கிளம்பலாம். பாட்டி அப்புறம் நத்து எல்லாம் முடிஞ்சிருச்சா? எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதோட ரூமுக்கு போகலாம், அவ்வளவுதான். பொம்மை கேட்குற வேற ஏதாவது கீழே வாங்கி தரேன். யாராவது பொம்மை சொப்பும் கேட்பாங்க, எனக்கு புரியல. உங்களுக்கு வேற என்ன வேணும் கேள்வி வாங்கி தரலாம், அது வாங்கி தர மாட்டேன். இது கடைசியில் சொப்பு கிடைக்காம போயிடுச்சு. வேண்டாம், வெறுப்பேத்தாதீங்க, அடி வாங்கிக்குவீங்க, வாங்க போகலாம். அச்சோ, அப்பாக்கு பொம்மை கூட கிடைக்கல போல. அப்போ உனக்கு இன்னமும் உண்மை கட்டி பிடிச்சி படுக்க பிடிக்கும். எப்பவுமே எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். சரி வா வாங்கி தரேன், வா இப்படி மூணு டக்கு தெரிஞ்சிச்சு, வா போலாம். ரூம் போலாம் வாங்க, டயர்டா இருக்கு. ஸ்கூல் சுத்தி ஆச்சுல, ரூம் போலாம். பாருடா சாரிடா, யாராவது பொம்மை வச்சு விளையாடுவாங்களா? வேற ஏதாவது வேற ஏதாவது வேணுமோ சொல்லி வாங்கி தரேன். சொப்பம் பொம்மையும் கேட்குற. இப்ப வராங்கன்னா கேப் போடவா? கூட்டு போவாங்களா, கேப் கூட்டு போவா? சரி சரி, நாங்க வண்டி எடுத்துட்டு வரோம், நீங்க வெளியே வாங்க நம்ம போய் நிக்கலாம், அவங்க வண்டி எடுத்துட்டு வரட்டும். ஓகே, வா போலாம். என்ன கேர்ள்ஸ், என்ன போலாமா? கிட்ட வடி கிட்ட வா. என்னத்து போலாம்? சும்மா ஒரு வாக் போயிட்டு வரலாமா? போலாமே. வா போலாம். கேர்ள்ஸ் கேர்ள்ஸ்ன்னு தானே சொன்னேன் நானு, வேற ஏதாவது சொன்னேன்னா என்ன? அப்போ நாங்க எல்லாம் வெளியே போய் அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் அனுப்ப முடியாதுன்னா முடியாது. ஒன்னு எங்க கூட வா, இல்லைன்னா இங்கே இரு. வெளியே தானே போக கூடாது, இந்த விழாக்குள்ள தானே இருக்கணும். சரி வாங்க, நம்ம பக்கத்து ரூம் போலாம். ஏன்டி ஏன் ஏன் இந்த பழி வாங்குற படம் ஏன் ஒரு இருந்து விருப்பத்தை கடிச்சு வச்சுப்பேன், பார்த்துக்கோ சொல்லிட்டேன். சரி வா, பக்கத்து நோக்கி போலாம். வேண்டாம், இங்க இருந்து யாராவது நகர்ந்தீங்கன்னா அவ்வளவுதான் பார்த்துக்கோங்க. சரி, உங்களுக்கு ஏதாவது சாப்பிட வேணுமா? ஆர்டர் பண்ணட்டுமா? பசிக்குதா இருக்காது? கோயில தான் பிரசாதம் சாப்பிட்டு மாதிரி வயிறு ஃபுல்லா இருக்குடா. ஆமாண்டா, வெளியே வந்து ஜூஸ் வேற குடிச்சிடலாம். ஆமாங்க, பூரி வேற சாப்பிட்டேனா, அதனால வயிறு ஃபுல்லா இருக்கு. அடிப்பாவி, அதில் மீனை போட தாண்டி உங்கள்கிட்ட வாங்கி கொடுத்தேன். ஆமாங்க, மீனுக்கு ஒரு வாய் எனக்கு ஒரு வாய், அப்படி நாங்க ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். பாரு, கேட்டவங்க தண்ணி ஒரு பாக்கெட் வாங்கி கொடுத்துருப்பல, அதுங்க சாப்பாட்டுல ஏன்டி வாய வச்ச? இடியட் ஃபெலோ. திட்டாத கேலி, அதுங்க சாப்பிடும்போது ஆசை இருந்துச்சா, அதனால சும்மா அப்படியே குறிச்சேன், அவ்வளவுதான். பாரு நல்லா. விடுங்க, எதுக்கு இருக்கிறீங்க? இல்லை என்ன வீட்டு வச்சுக்கேன். கையெடுங்கன்னு. முடியாது. டேய், ஒரு சொப்புக்கான இவ்வளவு கோவமா இருக்க? ஏன்டா ஏன்? ஆமா இல்ல, பாய்க்கு இன்னைக்கு சொப்பு கிடைக்கல. சுச்சோப்பா, உன் பேபி மக்கு சொப்பு கிடைக்கல. தனகலி, உன் டால் கூட போச்சு போல. அச்சோ. என்ன வெறுப்பேத்துறீங்களா? பிச்சிடும் பிச்சு. டேய், நிஜமா உனக்கு இவ்வளவு பிடிக்குமா? நீ என்கிட்ட கேட்டிருக்காது, நானே வாங்கி கொடுத்திருப்பேன்ல. பிடிக்கும் மாவா? அவ இப்போ விளையாடிட்டு இருக்கா, நீங்க வேற என்னடா சொல்ற? ஆமா ஆமா, வீர கூட டெய்லி அந்த அம்மாக்கு என்ன வேலை? அவன் கூட சொப்பு விளையாடுறதா கொஞ்ச நேரம் வேலை. அவன் கூட விளையாடுறேன் என்ன விளையாடுவா? சொப்பு தான் வச்சு விளையாடுவா. இன்னமும் மேடம்க்கு தான் பொம்மையை கட்டி பிடிச்சி படுத்து தூங்குற பழக்கம் இருக்கே. அது தெரியும், பொம்மையை கட்டி பிடிச்சி தூங்குவான்ட்டு. சொப்பும் விளையாடும் குழந்தை கூட. இங்க நீரஜ் கூட, உங்க தங்கச்சியும் கூட, அங்க போனாலும் அவங்க கூட அதுதான். அப்புறம் ஊர்ல இருந்து அவங்க மாமா வந்தா அந்த பசங்களோட சொப்பு வச்சுதான் விளையாடுவா. அதனால எல்லா குட்டிஸும் இவ்வளவு தேடுறதுக்கான காரணம். அதுவும் கூட சொப்பு வச்சு விளையாடினா எதுங்க அதை விடும். அதனால எல்லாம் அதுவும் கூட விளையாடணும், அவ கூட விளையாடணும் குதிக்கோங்க. இதுதான் குழந்தைங்க ஒட்டுறதுக்கான ரீசனா? ஓகே ஓகே. குழந்தைங்க சொப்பு வச்சு விளையாடு, இப்ப நீ விளையாடுவோம்னு யோசிக்கவே இல்லை, சாரிடா. அதை இனிமேல் எங்க போனாலும் என் போன் என் பர்ஸ் நான் எடுத்துக்கிறேன்.
யாரையும் அதை கேட்கறதா இல்ல. இதுக்கு இவ்வளவு மூடு விட்டுறியா நீ? வேண்டாம், சரி வா, இப்ப போலாம் வா. தேவையில்லை. இதான் மேடம் ஃபர்ஸ்ட் டைம் கோவில்ல இருந்து பொம்மை வாங்காம வரீங்க போல. என்ன அப்படி சொல்ற? ஆமா, அவ எந்த கோயிலுக்கு போனாலும் அங்க வந்து ஒரு டாயோ ஒரு சொப்போ ஒரு கிண்ணமோ ஏதோ ஒரு வகையில இருந்து ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு வராம அவ வந்ததே கிடையாது. ஆமா ஆமா, சென்டிமெண்டா அதை பண்ணிட்டு தான் இருப்பா. எந்த கோயிலுக்கு போனா இப்ப வரைக்கும் யார் கோயிலுக்கு போனாலும் ஒரு சொப்பு தான் வாங்கிட்டு வந்து தருவாங்க, இல்ல டாய்ஸ் தான் வாங்கிட்டு வந்து தருவாங்க. அங்க வந்து டிஃப்ரெண்டா விற்கிற பொம்மைங்க, ஷோகேஸ்ல வைக்கிற மாதிரி, ஏதாவது ஷெல்ஃப்ல வைக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வந்து தருவாங்க அவளுக்கு. எனக்கு பெருசா ஆசைப்பட்டிருக்கு. சரி, எனக்கு போர் அடிக்குது, வாங்க நம்ம போலாம். எனக்கு இங்க இருக்க பிடிக்கல. ஏய், சொப்புக்கு இவ்வளவு மூடு விட்டாக்காரு, வேண்டாம். சரி வா, வந்து உட்காருவா, மறுபடியும் உட்காருவா. சரி நீ வரணும்ல. மெசேஜ் அப்படியா? சரி வாங்க போலாம். ஏய், போகாதன்னு சொல்லி இப்படி பண்ற. வேலை இருக்கு. வேலை? இட்ஸ் மை பர்சனல். உங்களுக்கு ஏதோ தனி பர்சனல்? இருக்குன்னு இருக்கு, தனி பர்சனல், அவ்வளவுதான், விடுங்க. பர்த்டே ஒரு பண்ணாத பட்டும் இந்த பாரு. மாட்டேன். வெளியே போகணும், கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரணும், என்ன விடுங்க. ப்ளீஸ் டி, போட்டு ஏதோ ஒரு பண்ணாதடி, ஏன்டி? வேலை இருக்கு. என்ன வேலை? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாதுன்னா முடியாதுதான். என்ன வேலைன்னு சொல்லி அனுப்புறேன், இல்லைன்னா போக முடியாதுன்னா முடியாதுதான். ப்ளீஸ். மாட்டேன். இன்னைக்கு ஃபுல்லா என் கூட தானே இருக்கிறேன்னு சொன்னேன், அப்புறம் என்ன? என் கூட தான் இருந்தா ஆகணும், அவ்வளவுதான், டாட். ஒரு ஹாஃப் அன் ஹவர் சுத்திட்டு வந்து அப்புறம் உங்க கூட இருக்கேன், விடுங்க. இதுக்கு ஹாஃப் அன் ஹவர்? ரொம்ப வாங்கி தரல, அதுக்கு பனிஷ்மெண்ட் ஹாஃப் அன் ஹவர், விடுங்க. முடியாது. கேட்டது நீங்க செய்யல, அப்போ அதுக்கான பனிஷ்மெண்ட் நீங்க அனுபவிக்கணும்ல. இந்த பனிஷ்மெண்ட் இருந்தாலும் நாளைக்கு கொடு, பர்த்டே வரும்போது தயவு செஞ்சு வேண்டாம். ஓ அண்ணி, இங்க பாருங்க. என்னாச்சு? என்ன பண்ணாலும் வேலைக்காக அனுப்ப மாட்டாராம். என்ன பண்ண போற? தெரியலையே, இருங்க நான் வரேன். ரம்மி, எப்படி போற? உட்காத, இங்க பாரு. பேசாம நீங்க போயிட்டு என்ன பண்ணிருக்காங்க ஏதுன்றது வீடியோ கால் வேண்டாம், வீடியோ பண்ணி அனுப்பிடுங்க. என்ன டவுட்டோ அதெல்லாம் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிடுங்க. நான் வீடியோ மியூட் போட்டு பார்த்துட்டு என்ன கரெக்ஷன்ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன மாத்தணும் இல்லை ஓகேன்னா ஓகே சொல்றேன். அந்த வே எல்லாமே எல்லாமே ஒரு செக் பண்ணிடுங்க. வே மட்டும் இப்ப பண்ண மாட்டாங்க, ஏன்னா வெயில இருக்குல்ல, பலூன்ஸ் இதுவாகிடும். ஸோ ரூம் அந்த லான் அதெல்லாம் பண்ணிடுவாங்க. லைட் கனெக்ஷன் அதெல்லாம் கொடுத்துருவாங்க. பலூன்ஸ் மட்டும் 6 o'clock கிட்ட, ஐ மீன் 5:30க்கு மேலே வச்சிருவாங்கிட்டாங்க. அது எல்லாமே ஊதி அதுக்குள்ளதான் வச்சிருப்பாங்க. ஸோ அது மட்டும் பார்த்துட்டு எனக்கு பண்றீங்களா? அதே இப்போ என்னால் வர முடியாதுல்ல. சரி நாத்து, நாங்க பாத்துக்கிறோம், நீ டென்ஷன் ஆகாத. சும்மா வெளியே ஏதாவது சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு நாங்கள் பண்ணிட்டு வரோம். ப்ளீஸ், நான் ஓரளவுக்கு பண்ணிட்டேன், எல்லாம் காமிச்சிட்டேன். எங்க இங்க என்னென்ன வரணும் எல்லாம் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். நான் சொன்னதை வீடியோ எடுத்து அப்படியே அவருக்கு ஷேரும் பண்ணிருக்கேன். உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ பார்த்து அந்த வீடியோ மாதிரி இருக்கா பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கரெக்ஷன் சொல்லுங்க, டவுட் இருந்தால் எனக்கு அனுப்புங்க. ஆனால் ஃபினிஷிங் மட்டும் எனக்கு கொஞ்சம் காட்டிடுங்க ப்ளீஸ். இங்க பாருடா, இங்க பாரு. இல்லைன்னா ஆக்சுவலி கேட்டு வரேன். என்ன வாங்கிட்ட, சும்மா ஒன்று விருப்பத்தன கட்டும். இதை பார்த்து நீ ஹாப்பி ஆகல. போட்ஸ் வாங்கி தரல, அதுக்கப்புறம் எனக்கு வாங்கி கொடுத்தா எனக்கு சர்ப்ரைஸ் வேண்டாம், எனக்கு பிடிக்கல. நான் மூட் அவுட்டாக தான் இருக்கேன். என்னடா புசுக்கு இப்படி சொல்லிட்ட? நீ கொடுத்த பில்டப்புக்கு நீ பார்த்தோன்னு பொம்மைக்கு கட்டி பிடிப்புன்னு பார்த்தேன். அவ்வளோதான் ஆர்வமா இருக்குது. ஆனா அதை பண்ணிட்டோம்னா நம்ம வீக்கா இருக்கும் நினைச்சிருவாங்கல்ல. அதனால நம்மளை ஏமாத்தி ஏமாத்தி எப்ப வேணா கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துட்டாங்கன்னா, அதனால அதை பண்ண வேணான்னுட்டு தான் இப்படி. ஓ அப்படி. இன்னும் நான் அழுவாத குறைய கேட்டேன் தெரியுமா, எனக்கு கண்ணே கலங்கிச்சு. வாங்கி தரமாட்டேன்னு கையை பிடிச்சி 2 பேரும் அழுதுட்டு வந்துட்டாங்க. அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? பண்ணி பையன் தப்பே இல்லை, தப்பே இல்லம்மா, தப்பே இல்லை. நீ என்ன வேணா பண்ண, என் ஃபுல் சப்போர்ட் உனக்கு தான். இந்த சப்போர்ட்ல தான் கெட்டு போறா. என்ன சப்போர்ட்டர்ஸ்? இல்லடி தங்கம், சும்மா சொன்னேன். நீ என்ன பண்ணாம பண்ற பட்டு. சாரிடா, கொடுக்குற மாதிரி கொடுத்து புடுங்கிட மாட்டீங்களே. மாட்டேன்டா. அப்போ ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பொம்மை கிடைச்ச உடனே என்ன சோஃபா மேலே ஏறி நிக்கிற?
அதெல்லாம் அப்படித்தான். தேங்க்யூ, நான் லவ் யூ. லவ் யூ, லவ் யூ, லவ் யூண்ணா. பாரா, இதெல்லாம் கொடுத்தாதான் சரி போகுது என் தங்கச்சிக்கு. இல்லைன்னா ஒரு நேர்ப்போம் போல. ஆனா என் தங்கச்சியை சமாதானப்படுத்துறது, அது ஆசைப்படுறதோ ரொம்ப சீப்பா இருக்குல்ல. சீப்பாவே எங்க வேலை முடிஞ்சிருது. லவ் யூ தங்கச்சி. லவ் யூ பட்குட்டி. ஆமா, அப்பதான் சிரிப்பு வரும். காட்டுவீங்களா இல்ல அச்சா, அப்படிலாம் இல்லை, நான் காட்டுவேன். இந்தாங்க பூடிங்க. நீங்களும் வேணா கூட என் கூட விளையாட வரலாம், நான் சேர்த்துப்பேன். சேர்த்துப்பீங்க? கோர்ஸ், இதை எடுத்துட்டு வீர கூட விளையாடுவேன்ல, அப்ப நீங்களும் கூட வாங்க, உங்களையும் சேர்த்துக்கிறேன். ஓகே ஓகே. நான் கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. வரியாடா? சரி, நானும் வரேன். உண்மையை கட்டில் வச்சுட்டு போங்க. வைக்கிறமா? வைக்கிறேன். வச்சுட்டோமா? வச்சுட்டோம். பாய் பாய் பாய். கியூட்டா இருக்குல்ல? என்னென்ன இருக்கு கிச்சன் செட்ல? கோமாதான் இருக்கியா? இல்ல, தங்கமே ப்ளீஸ் ஒரு நிமிஷம் கண்ணு மூட வரேன். மூடணும். ப்ளீஸ் பட்டும். சரி, மூடிட்டேன். என்ன 2 செகண்ட் வெயிட் பண்ண, அப்படியே வெயிட் பண்ண. என்ன எவ்வளவு நேரம்? சரி சரி, நீ வெயிட் பண்ணது போதும். இப்போ கண்ணை திறந்து பாரு. இது என்னது? இதுக்கு இவ்வளோ? ஏன்? நான் பொண்டாட்டி எதுவுமே கேட்க மாட்டாளான்னு இருந்தேன். அவ வாய் விட்டு கேட்டதுக்கு அப்புறம் அவங்க மறுப்பேனா? சும்மா ரூம்ல வந்து குடிக்கலாம்னா நீ அதுக்கு மூடி போயிட்டு குடிச்சிட்டு நான் என்ன பண்ணட்டும்? சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு யோசிச்சேன். ஆனா நீ இவ்வளவு மூட் அவுட் ஆகுன்னு யோசிக்கலையே. சாரி. வாங்கி கொடுத்துருந்தா இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கும்ல. சரி தங்கம், உன்னை கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு யோசிச்சேன். என் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டீங்களே, அப்புறம் எப்படி வாங்குனீங்க? கால் இருக்கும்போது வாங்கிட்டு இந்த கீழே வச்சுட்டு தான் வந்தோம். ஃப்ராடு. என்னை ஏமாத்துனீங்களா? ரைட்டா? ஹம், உங்க அண்ணனுக்கு என்னென்னவோ பண்ண மாதிரி ஞாபகம் இருக்கு. அதெல்லாம் அண்ணனுக்கு தான், உங்களுக்கு இல்ல. அப்ப கூட ஏன் இவ்வளோ? ஏய், எதுவுமே கேட்க மாட்டேன்னு இருந்தேன். நீ கேட்டதுக்கு அப்புறம் அவ்வளவுதான். அதுவும் நீ இதுதானே ஆசைப்பட்ட, இது வாங்கி தர மாட்டேனா? பாரா, கியூட்டா இருக்குல்ல இந்த டால். பிடிச்சிருந்தா எனக்கு சந்தோஷம். எப்பவுமே செம கியூட்டா இருக்குமா. இதை மடியில தான் வச்சுக்க போறேன். இது கூட நல்லா இருக்கு. பார்பி மாதிரி இல்ல, ஆனா நல்லா இருக்கு. உனக்கு பார்பி ரொம்ப பிடிக்குமா என்ன? இல்ல, எனக்கு டால்னாலே ரொம்ப பிடிக்கும். ஸ்பெசிபிக்கா இதுதான் அதானு இல்ல, எந்த டாலா இருந்தாலும் எனக்கு பிடிக்கும். நல்லா இருக்கு, சூப்பரா. இது என்னோட சுப்பு சம்மானம் ஆல்ரெடி தான் ஒண்ணு இருக்கே. பரவாயில்ல, இது அதை விட பெருசு இருக்காது, அதுல இருக்காது. ஓ, அப்படி. ஓகே ஓகே. பாச்சி சொப்பு கூடவா வாங்குனீங்க? ஆமா, இது சின்ன வயசுல நான் பார்த்திருக்கேனே, அதனால இது வாங்கணும்னு தோணுச்சு. ஐயா, நான் இன்னும் பத்திரமா தான் வச்சிருக்கேன். என்ன வச்சிருக்கியா? சின்ன வயசுல வச்சிருக்க எல்லா சொப்புமே இருக்கு. பானை செட்டு, மரப்பாச்சி செட்டு, ஸ்டீலு, எல்லாமே பத்திரமா வச்சிருக்கேனே. நான் எங்க வச்சிருக்க? கபோர்ட்ல, ஐ மீன் விண்டோ வச்ச கபோர்ட்ல, ஷெல்ஃப்ல பாக்குற மாதிரி அங்க வச்சிருக்கேன். அப்போ இது வாங்க தான் போவோம். சேச்சா, இதெல்லாம் அங்க போகாது. இது என் புருஷன் வாங்கி கொடுத்ததுல, அதனால இதை நான் தான் வச்சுப்பேன். நான் டெய்லி யூஸ் பண்ணுவேன். பாரா, நிஜமா? ஆமா, நிஜமா. இது நம்ம ரூமுக்கு வந்துடும். நம்ம ரூம்ல எனக்கு இடம் இருக்குமா? இருக்கும் இருக்கும். சரி, வாங்கி கொடுத்தவங்களுக்கு கிஃப்ட் எங்க? அதெல்லாம் எதுவும் கிடையாது. அடியே, உங்க அண்ணனுக்கு மட்டும் கொடுத்தா? இப்ப கிஃப்ட்டுக்காக தான் வாங்கி கொடுத்தீங்க, பாசமா வாங்கி தரல. இல்ல, பாசமா தான் வாங்கி கொடுத்தேன். இருந்தாலும் கிடைச்சா நல்லா இருக்கும்ல. பாசமா வாங்கி கொடுத்தீங்களா, கிஃப்ட்டுக்காக வாங்கி கொடுத்தீங்களா? பாசமா தான் வாங்கி கொடுத்தேன். அப்ப கிஃப்டா கேட்க கூடாது. சரி சரி, கேட்கல. சரி, யாருமே இல்ல, இதை வச்சுட்டு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வரனே. அப்புறம் எல்லாம் வந்துருவாங்க, ப்ளீஸ். சரி சரி, வரேன். சரி விடுங்க, இதெல்லாம் போயிட்டு வெளியே பூட்டி வச்சுட்டு வரேன். வேண்டாம், அப்படி சோஃபால போடு, அப்புறமா எடுத்துக்கலாம். உள்ள வச்சுட்டு வரேன். வேண்டாம், அதுக்கு போனியா இன்னும் 6 hour ஆக்கிடுவேன், பிச்சு போடுச்சு. சரி சரி, வைக்கிறேன். அதையும் வைக்கல. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு நிறைய மடியிலே இருக்கட்டுமே. அப்புறம் வச்சுக்கோ, இப்போ திரும்பன்னு அதை வச்சுட்டு ப்ளீஸுங்க. டாட்டி வைக்கிறேன்.